சென்னை டு திருச்சி போகிற ஹைவேல மதுராந்தகம் கருங்குழிங்கிற இடத்துல இருக்கிறது தான் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என் பியூட்டிஃபுல்லான ஒரு என்ட்ரன்ஸ். உள்ளே போனாலே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். அது நீங்கள் கண் எதிர்க்க பார்க்கலாம். அண்ட் உள்ளார நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லேயும் வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்கும். ஃபேமிலியோடு அங்கே நீங்கள் டைனின் பண்ணலாம். அடுத்தது அதுக்கு எதிர்க்கவே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ். குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அண்ட் இது இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு உண்டான இடம். இங்கே ஃபுல்லாகவே நல்லா க்ரீனரியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து முஸ்லீம் ப்ரேயர் ஹால். முஸ்லீம்ஸுங்க ட்ராவல் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது நான் ஏசி ரெஸ்டாரண்ட். இது பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குன்ட்டு. இங்கே எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபேமிலிக்கு உண்டான பாட்ஸ் மாதிரி சின்ன இதாக ஃபேமிலி ரூம்ஸ் மாதிரி இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். நான் ஏசி ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசியோட ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டும் தனித்தனியான என்ட்ரன்ஸ் அதுக்கு இருக்குது. உடனே கொஞ்சம் சீ ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அண்டு ப்ரான்னு ஃபிஷ் அப்புறம் க்ராப் இது எல்லாமே நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. கொஞ்சம் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் லன்ச் டைம்னு போனதுனால மீல் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல க்ரீனரியான இடம் பார்க்கலாம். நீங்கள் நல்ல காற்றும் இருக்கும். என்ன தான் வெயில் இருந்தாலும் இந்த வெயிலே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கார்டன் செட்டப் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ஃபுட்டு வந்து அதுக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கிட்ஸ் ப்ளே ஏரியா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட சப்போர்ட்டில் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.